தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன வாழ்வியல் முறைகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமான நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படி என்னங்க இதுல சத்து இருக்கு? டாக்டர், எனக்கு இந்த ஒயிட் ரைஸ்க்கு பதிலா நான் இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பிடலாமா? உண்மையிலே இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத என்னன்னா உணவே மருந்து இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் டயட் இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிசனே நம்ம கொடுக்குறோம். சிலருக்கு நானே சொல்லிடுவேன், இது ப்ராப்ளமே இல்லைங்க, டயட்டில் இது சேஞ்ச் பண்ணுங்க, உங்களுக்கு மெடிசன் வேணாம். என்ன டாக்டர் மெடிசன் வேணாமா? மெடிசன் வேணாமா, ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்பீங்க. இல்லைங்க, மெடிசன் இதுக்கு வேண்டாம், நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள், டயட்டில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 10 நாள்லேயே உங்களுக்கு சரியாயிடுங்க அப்படின்னா கூட நிறைய பேர் இல்லை எனக்கு மெடிசன் வேணும் அப்படின்னு. கருப்பு கவுனி அரிசி முக்கியமாக இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. ஸோ தவறாமல் இந்த பதிவை முழுசாக பாருங்கள். சர்க்கரை நோயாளிகள் இந்த கருப்பு கவுனி அரிசியை எப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம்? ஸோ பொதுவாக நம்மளுடைய ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய ஒயிட் ரைஸையும் கருப்பு கவுனி அரிசியும் பார்க்கும்போது ஃபைபர் கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஃபைபர் எதுலங்க அதிகமாக இருக்கு? அப்படியே இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வருவோம். இவங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை எப்படி பயன்படுத்தலாம்? வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன வாழ்வியல் முறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் முக்கியமான நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படி என்னங்க இதில் சத்து இருக்கு? டாக்டர், எனக்கு இந்த ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நான் இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பிடலாமா? உண்மையிலே இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக நம்மளுடைய நார்மலாக நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய வெள்ளை அரிசி இதை விட கருப்பு கவுனி அரிசி ரொம்பவே பெஸ்ட்டாக, இல்லை இது சும்மா சொல்கிறாங்களா எனக்கு தெரியல டாக்டர், இந்த கருப்பு கவுனி அரிசியை எப்படி பயன்படுத்தலாம்? முக்கியமாக சுகர், சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்னா உணவே மருந்து இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் டயட் இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிசனே நம்ம கொடுக்குறோம். சிலருக்கு நானே சொல்லிடுவேன், இது ப்ராப்ளமே இல்லைங்க, டயட்டில் இது சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு மெடிசன் வேணாம். என்ன டாக்டர் மெடிசன் வேணாமா? மெடிசன் வேணாமா, ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்பீங்க. இல்லைங்க, மெடிசன் இதுக்கு வேண்டாம், நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள், டயட்டில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 10 நாள்லேயே உங்களுக்கு சரியாயிடுங்க அப்படின்னா கூட நிறைய பேர் இல்லை எனக்கு மெடிசன் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி டயட்லேயே நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை நம்ம சரி செய்ய முடியும். அதுவும் சுகர்லாம் ஆரம்பத்துலேயே நம்ம டயட்லேயே சரி செய்யலாம். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் டயட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இந்த கருப்பு கவுனி அரிசி முக்கியமாக இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. ஸோ தவறாமல் இந்த பதிவை முழுசாக பாருங்கள். சர்க்கரை நோயாளிகள் இந்த கருப்பு கவுனி அரிசியை எப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம்? ஸோ பொதுவாக நம்மளுடைய ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய ஒயிட் ரைஸையும் கருப்பு கவுனி அரிசியும் பார்க்கும்போது ஃபைபர் கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஃபைபர் எதுலங்க அதிகமாக இருக்குது? எக்ஸாக்ட்லி, கண்டிப்பாக கருப்பு கவுனி அரிசியில் தான் அதிகமாக இருக்குது. இந்த ஒயிட் ரைஸில் நம்ம பாலிஷ் பண்ணி நல்ல விஷயங்களை எல்லாமே நம்ம வெளியேற்றிடுறோம். ஆனால் அதில் சுத்தமாக சத்துக்களே இல்லையா அப்படின்னு கேட்டால் சத்துக்கள் இருக்குது. அதில் இருக்கிற சத்துக்களை நம்ம குறைவாக நம்ம எடுத்துகிட்ருக்குறோம், பயன்படுத்திகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதில் கம்பேர் பண்ணும்போது இதை விட ஒரு 10 மடங்கு அளவுக்கு நமக்கு ஃபைபர் கண்டென்ட் கருப்பு கவுனி அரிசியில் இருக்குங்க. ஸோ இந்த ஃபைபர் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதிகமான ஒரு ரேஷியோ, அதாவது ஒரு மார்க் அதிகமாக வாங்குது அப்படின்னு சொன்னால் கருப்பு கவுனி அரிசியை சொல்லலாம். அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டோட லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நார்மல் ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது கருப்பு கவுனி அரிசியில் கார்போஹைட்ரேட் லெவல் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன்னா ஃபைபர் அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட் லெவல் குறைவாக இருக்குது. அதே மாதிரி கேலரிஸ் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் கேலரிஸ் கருப்பு கவுனி அரிசியில் கொஞ்சம் குறைவு. அப்போது நம்ம உடலுக்கு தேவையான கேலரிஸ் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாக தான் நம்ம கேலரிஸ் எடுத்துகிட்ருக்குறோம். அதனால தான் நமக்கு தேவையில்லாமல் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. அப்போது இந்த உடல் எடையை சரி செய்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கருப்பு கவுனி ரொம்ப சிறந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸாக இருக்கட்டும், விட்டமின்ஸாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய அந்த ஆயில்
மேலே புறநீல இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த ரெட் கலரில் இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே நம்ம உடலில் சுகர் லெவலை கட்டாயமாக குறைக்குது. அப்போது சுகர் இருக்கிறவங்க இது எப்படி பயன்படுத்தலாம்? எக்ஸாக்ட்லி நம்ம ஒயிட் ரைஸையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் எதில் நல்லாவே இருக்குது அப்படின்னு பார்த்தோம், எது சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி தான். அதாவது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கலக்கக்கூடிய விகிதம். ஸோ ஒயிட் ரைஸில் கொஞ்சம் ஸ்பீடாக நம்மளுடைய சர்க்கரை அளவு கலந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு கவுனி அரிசியில் கொஞ்சம் ஸ்லோவாக கலக்குதுங்க. அதனால தான் நமக்கு சுகர் லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது இதை விட ஒரு படி மேலாகத்தான் கருப்பு கவுனி அரிசி நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. ஸோ நல்லா நம்ம உட்காந்துட்டே வேலை செஞ்சிட்ருக்குறோம், கொஞ்சம் உடல் உழைப்பு குறைவு அப்படின்றவங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை சுகர் லெவல் எனக்கு இத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இதை பயன்படுத்தலாம். ஒருவேளை உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்குது, இப்போ நான் இதை பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் கால்சியம் அதிகம், ப்ரோட்டீன்ஸும் இதில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த கால்சியமை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு இந்த கருப்பு கவுனி இருக்குங்க. இவ்வளவு சத்துக்கள் இருக்கிறதுனால தான் இதை ஃபர்பிட்டன் ரைஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அரச குடும்பத்தில் இருக்கவங்க, ராயல் ஃபேமிலிஸ் தான் இதுக்கு வரியை விதிச்சிருந்தாங்க, யாரும் இதை பயன்படுத்தக்கூடாது, அரச குடும்பத்தில் இருக்கவங்க தான் இது பயன்படுத்தணும்ன்ட்டு. அந்த அளவுக்கு சத்துக்கள் கருப்பு கவுனி அரிசியில் இருக்குது. சரிங்க, அப்படியே இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வருவோம். இவங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை எப்படி பயன்படுத்தலாம்? உண்மையிலே இது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சரி, இதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம்? கருப்பு கவுனி அரிசியை சர்க்கரை நோயாளிகள் எப்படி பயன்படுத்தலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் குக்கரில் இந்த ஒயிட் ரைஸை வடித்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யாதீங்க. கருப்பு கவுனி அரிசியை ஒரு 2-3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ ஊற வைத்த பிறகு நார்மலாக நம்ம சாதம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் கஞ்சியாக வடித்து இதில் நீங்கள் சாம்பாரோ இல்லை ரசம் சாப்பிட்றீங்க, இல்லை நம்மளுடைய தயிர் சாதமாக சாப்பிட்றோன்னா இதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டே வரலாம். அவ்வளோ சத்துங்க. வீக்லி ஒன்ஸ் நான் சொல்கிற இந்த கஞ்சியை அப்படியே கருப்பு கவுனியில் செஞ்சு சாப்பிட்டுட்டு பாருங்களேன், உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சுகர் லெவல் முக்கியமாக HbA1c உங்களுக்கு குறையும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய கால் பாத எரிச்சல், நிறைய பேருக்கு மலச்சிக்கல், மலபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே குறையிறதுக்கு கருப்பு கவுனி அரிசி பயன்படுது. இதில் என்னென்ன சேர்க்கலாம்னு நான் சொல்கிறேன். கருப்பு உளுந்துங்க, கருப்பு கவுனி அரிசி. ஸோ கருப்பு கவுனி அரிசி 1 கப் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பாதி கப், 1/2 கப் நீங்கள் என்ன பண்ணணும்னா கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கணும். இது எல்லாமே நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 3 to 4 hours நல்லா ஊறணும். ஊறின பிறகு இதை கஞ்சியாக நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். பொறுமையாக இதை நல்லா வேக வச்சு கஞ்சியாக ரெடி பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சி ஏதாவது ஒரு நாள் வாரத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்னங்க சாப்பிட்லான்னா துவையல் தான். இந்த துவையல்லையே ஒரு டேஸ்டியான ஒரு துவையல் சொல்லட்டுங்களா? தேங்காயும் இஞ்சியும் சேர்த்து நீங்கள் துவையல் செய்து சாப்பிட்டு பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகும். ஸோ இஞ்சி நீங்கள் இஞ்சி கிடைக்கலனா இஞ்சி வச்சும் தேங்காய், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 ஆயில். ஸோ ஆயிலே நமக்கு இல்லையே, 0 ஆயில் டயட் நம்ம எடுக்க போகிறோம். நல்லா ஒரு ரிச் கேலரிஸ் இருக்கிறது, ஃபைபர் இருக்குது, சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண போது ரிச் ப்ரோட்டீன் கருப்பு உளுந்து இதில் சேர்த்துருக்குறோம். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த கருப்பு கவுனியோட கருப்பு உளுந்து சேர்த்து வெந்தயம் சேர்த்து கஞ்சியாக எடுத்துகிட்டு இந்த துவையலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய சர்க்கரை நோயாளிகள் கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இப்போது நீண்ட நாளாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இதன் மூலம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.